ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 2/4/2022 பங்குனி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் காலை 11:07 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பிறகாக அஸ்வினி நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் காலை 11:07 வரை சிம்ம ராசி நேயர்களுக்கும் அதன் பிறகாக கன்னியா ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆக இந்த தினத்தினை பொறுத்தவரை இந்த 2 ராசிக்காரர்களும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வதே சிறப்பு. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக அமைபவர் குரு பகவான். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என பார்த்தால் சந்திர தரிசனம் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் சனிக்கிழமை அதோடு கரிநாள் சேர்ந்து வருகின்ற நாள். பொதுவாகவே இந்த கரிநாள் சுப விஷயங்களை புது முயற்சிகளை தவிர்ப்பதற்காகவும் தெய்வ வழிபாட்டிற்காகவும் ஒதுக்கப்பட்ட நாளாக சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது. அவ்வாறாக இருக்கையில் இந்த சனிக்கிழமையில் வருகின்ற இந்த கரிநாள் தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்து நம்முடைய ஜீவன அமைப்புகள் சார்ந்து ஏதேனும் தொழில் தொடங்க போகிறோம், இல்லை தொழில் ஏதாவது புது முயற்சிகள் எடுக்க போகிறோம், புதிய ஒப்பந்தங்கள் போட போகிறோம் அப்படின்னா தொழில் சார்ந்த முக்கியமான விஷயங்கள் துவங்குவதற்கு கூடாத ஒரு நாள். இதாங்க சிறப்பு. ஏன்னா நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது கடமை. ஆக தொழில் சார்ந்து புதுமைகள் எதையும் செய்ய வேண்டாம் என்பதனை இன்றைய தினம் தெரிந்து கொள்ளுங்கள். புது முயற்சிகளை தவிர்த்து கொள்வது குறிப்பாக மிக மிக மேன்மையை தரும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் மிக மேன்மைகளை வழங்குகின்ற நாள். வேலை, தொழில், வியாபாரம் என அனைத்து ரீதியாகவும் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் ஈட்டுகின்ற மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இல்லத்து அரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு ஏதேனும் பொருட்சேர்க்கைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தக்காரங்கள்லாம் இன்றைய தினம் வீட்டிற்கு வருகை புரிகின்ற நாளாகவும் எதிலும் நீங்களே மன மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எதனை எடுத்தாலும் அதெல்லாம் நல்ல மேன்மையை தரும். ஒரு சிலர் புதிய புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வீர்கள். அந்த முதலீடுகளும் நல்ல முறையில் லாபங்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட வாய்ப்புகளை யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த முயற்சிகளெல்லாம் இன்றைய தினம் பலிதமாகின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. ஆக உங்களுடைய வெளியிட முயற்சிகள் நல்ல மேன்மையை கொடுக்குங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே போல் வேலை, தொழில், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மேன்மைகள் உண்டு, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தமோ பணிச்சுமையோ கூடுவதற்கான அமைப்புண்டு. ஆனால் பெரிய பாதிப்புகள் வராது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் இன்றைய தினம் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். அந்த விரயங்களை அளவு அறிந்து அல்லது தகுதி அறிந்து செலவு செய்தால் போதுமானது, குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சிந்தனையில் தெளிவு பெறுகின்ற நாள். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த பணி இடமாற்றமோ அல்லது பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி மேன்மையோ ஏற்படுகின்ற நாள். தொலைதூர பயணங்களை எல்லாம் செய்வீர்கள். வருமானத்தை பொறுத்தவரை சிறப்பான முறையில் இன்றைய தினம் அமையும். லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கின்ற நாள். உங்களுடைய பேச்சால் சகல தரப்பு மக்களையும் வெல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொட்டதெல்லாம் துலங்குங்க. நீங்கள் எதெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் துலங்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வீட்டில் எது நடந்தால் மன நிறைவு கிடைக்குமோ அது நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடக ராசியை பொறுத்தவரையும் தொழில் சார்ந்து அப்படி வர வேண்டும், தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்து இப்படி வர வேண்டும் என எண்ண அலைகள் மேலோங்கி இருக்கின்ற நாள். ஆனால் நம்முடைய மனமானது இன்றைய தினம் கொஞ்சம் தடுமாற்றத்திலே இருக்குங்க. நீங்கள் வழக்கமாக என்ன போய்கிட்டு இருக்கோ அது அப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அதிலிருந்து வழக்கமாக வருகின்ற வருமானங்களை ஈட்டுவீர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. புதிதாக நான் இந்த யுக்தியை கையாளுகின்றேன், அந்த யுக்தியை கையாளுகின்றேன், ஏதேனும் புதிதாக செய்தால் அங்கே
ஏதேனும் சிக்கிக்கொள்வீர்கள். வருமானங்கள் தடைபடாது. புதிய முயற்சிகளை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து கொண்டால் போதுமானது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அற்புதமான நாள். வேலை ரீதியாக வெளியிடங்களுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் கூட தாராளமாக இன்றைய தினம் அந்த முயற்சிகளை எல்லாம் கையில் எடுக்கலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேம்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கு யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்ப்பா. இந்த வீட்டில் பொண்ணு இருக்குப்பா, அந்த வீட்டில் பொண்ணு இருக்குப்பா, கேட்டால் முடிச்சு கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு அது சார்ந்து எங்கே கேட்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடச்சிருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுகின்ற நாள். அந்யோன்யம் பெருகுகின்ற நாள். கூட்டுத் தொழில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரை 6-8 குருவும் சந்திரனும் அமையப்பெற்று தினப்பலன் ஆக எதிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய விஷயங்கள் ஏதேனும் செய்கின்றீர்கள் என்றால் தயை கூர்ந்து ஒத்தி போட்டு விடுவது நல்லது. வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் தேவை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, யாரை நம்பியும் கடன் கொடுக்கறது இல்லை யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது சிறப்பு. அதே நேரத்தில் வயதானவர்கள் சற்று தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி 6-8 சம்மந்தப்பட்ட நாட்கள் வந்தாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. இது பெரிதாக நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது. அனைத்திலும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகளை பெறுகின்ற அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். வேலையில்லாத நண்பர்கள் கூட வேலை வாய்ப்புகளை தேடினால் சின்ன அவங்க தகுதிக்கு ஏற்றாற் போல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக படிப்படியாக மேன்மை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நல்ல நாள். உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனம் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் எங்கு எதை செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு பிறக்கின்ற நாள். நட்பு வட்டாரங்களுக்கிடையே நல்ல மேன்மைகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் குறிப்பாக தினம் கூலி தொழில் செய்கின்ற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மைகளை கொடுக்குங்க. ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்ல வரவுகளை கொடுக்கின்ற நாள். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளை வாங்கினா அந்த பொருளை வாங்கினா இந்த பொருட்சேர்க்கையில் கண்ணாக இருப்பீர்கள். கண்ணும் கருத்துமாக பொருட்களை வாங்குவதில் குறியாக இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வருமானத்தை பொறுத்தவரை கணிசமான முறையில் கையில் வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வயதானவர்களை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக அவங்க தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதுமானது. மற்றவை சிறப்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆசைகள் சற்றே அதிகரிக்கின்ற நாள். ஆசை இல்லாதவங்க யாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஆசைகள் இன்றைய தினம் தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், தூக்கலாக இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் பேராசைகளாக மாறக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, உங்களுடைய மனம் முழுக்கவும் பகல் கனவில் நிறைகின்ற நாளாக இருப்பதனால் நினைவிற்கு வர வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு மனை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மனை மாற்றங்கள் ஏற்படும். அடிக்கடி சிறுதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான நாளாக இந்த நாள் அமைகின்றது. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். அந்த சந்திப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் ஏதாவது வீட்டை விற்கணும், அதை விற்கணும், இதை விற்கணும், ஏதேனும் ஒன்றை விற்க வேண்டும்னு நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு அதை விற்க முடியாமல் இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். அந்த விற்க வேண்டிய பொருட்கள் உங்களுக்கு நன்முறையில் விற்பனையாகி கைக்கு பணம் வந்துடுங்க. அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 விஷயங்க. வருமானம் சிறப்பான முறையில் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உங்களுடைய கைக்கு வந்தே சேரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் மேலோங்குகின்ற நாள். நல்ல கருத்து பகிர்வுகளெல்லாம் சிறப்பாக அமையும். நட்பு வட்டாரங்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். அதே போல் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை பொருட்சேர்க்கையில் வெறி மும்முரமாக இருப்பாங்க. அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு வாங்கி குவித்து கொண்டே இருப்பார்கள்.
படிப்பை பொறுத்தவரை நல்ல மேன்மை இன்றைய தினம் உண்டு. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வழங்குகின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட சிறு சிறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள், அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தன வரவுகள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு நிச்சயமாக நன்முறையில் அமையும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா உங்களை பக்தி பழமாக மாற்றும். ஆக தனவரவுகளும் உண்டு, லாபங்களும் உண்டு தொழில் வியாபாரத்தில். இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்படும். அடிக்கடி இதை எப்படி செய்கிறது, அதை அப்படி செய்கிறது, மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதனை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, அந்த வெளியிட வாய்ப்புகளை தாராளமாக தேடலாம். கையில் ஓரளவிற்கு கணிசமான பண வரவினை கொடுக்கின்ற நாள் இந்த நாள். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த விரயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்திற்காக இருக்கும். அதுதாங்க ஒரு சிறப்பு. சுப விரயங்கள் நடக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.